லட்சுமணா வெளியே வாடா. இத வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல என்னடா சொன்ன? உன்கிட்ட வச்சுக்கிட்டா நாங்க நாஸ்தி ஆயிடுவோமா? ஷாக்குன்னா இதான்டா. இன்னையில இருந்து மக்கள் அத்தனை பேரும் உன்னை வித்தியாசமான பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன பேரு? பீஸ் போன பல்புன்னு. ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. லட்சுமண பீஸ் போன பல்பா. ஹாய் பசங்களா. ஹாய். ஓ திஸ் இஸ் வெரி நைஸ். நல்லா இருக்கு. அட மிஸ்ரி இல்லாம தைக்கிறாங்க. எங்க அப்பா கூட இவங்கள மாதிரி ஹேண்டிகேப்டா. அவரோட ஞாபகமா இந்த ஆசிரமத்தை ஆரம்பிச்சு இந்த பசங்க கிட்ட எங்க அப்பாவை பாக்குறேன். குட், வெரி குட். கிரேட்டுங்க. ரவி எனக்கு ரூட் விடுற மாதிரி தெரியுது. இதையெல்லாம் பார்த்து நம்ம பையன் ஃபீல் ஆயிட்டான். எதுக்கு? அவன் ஒரு சென்டிமெண்ட் டைப். அப்ப கன்ஃபார்மா லவ் பண்றானா? சந்தேகமே இல்ல. எனக்கு நம்பிக்கை இல்ல. எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு டெஸ்ட் பண்ணலாமா? ஓகே வா. என் புது ஸ்கூட்டி நேத்து தான் வாங்கினேன். ஹவுஸ் இட்? குட், ரொம்ப நல்லா இருக்கு. வாங்கி என்ன பிரயோஜனம்? ஓட்ட தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு தெரியாதா? அவனை விட நல்லாவே ஓட்டுவேன். அப்படின்னா கத்து கொடு. யா ஷூர், கம் ஆன் கம் ஆன். இது பேக் பிரேக். இது பேக் பிரேக்கா? ஆமா, ஸ்லோவா அமுக்குனா வண்டி நின்னுடும். இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சிலரேட்டர் ஸ்லோவா ரைஸ் பண்ணணும். ஸ்லோவா ரைஸ் பண்ணணுமா? அப்படி இல்ல, ஸ்லோவா ரைஸ் பண்ணணும். பின்னாடியே. என்ன கூப்பிட்டுருக்கலாம்? எதுக்குடா வண்டி துடைக்கிறதுக்கா? அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. என்ன பொண்ணு, நான் வேணா வண்டி ஓட்ட கத்து கொடுக்கட்டுமா? பஞ்சர் அடிச்சிடும். அப்பா பிளாக் பெல்ட் வாங்கினா கூட இவ்வளவு பவரை உதைக்க மாட்டாடா. அவன் மூஞ்சிய பாரு. செம்ம லக்குடா. க்ளோஸ்ல உட்காந்து கட்டி புடிச்சுக்கிட்டு கொடுத்து வச்ச மவராசா. அவனை பார்க்க பரிதாபமா இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போறோம். லவ்னா பொறாம இருக்கணும். ஐ லைக் இட். இப்படி உடனே அமுக்க கூடாது. சாரி. இப்ப ஸ்ட்ரைட்டா போ. கடை எரியும் போது கூட எனக்கு இவ்வளவு எரியலடா. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு வருது பாரு. லோன் கிடைக்கிறதுக்கு முன்னால பேங்க் சுத்தி சுத்தி வருவீங்க. இப்ப நாங்க உங்களை சுத்தணுமா? டிஃபன் சாப்பிடவே காசு இல்லாத போது ஒருத்தன் டிப்ஸுக்கா அழுதானா. கடை எரிஞ்சிருச்சா நான் அழுதுட்டு இருக்கேன். நீங்க பணம் கேட்டு என்ன அடிச்சிட்டு இருக்கீங்களா? நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மாதிரி அள்ள கையை வச்சுக்காதேன்னு. அன்னைக்கு வரும்போது டிவி எரிச்சான். இப்ப கடையவே எரிச்சிட்டானா? சரி சரி, உங்க கதை இறக்கிறதுக்கு நீ லோனு கட்டலன்னு வச்சுக்க. உன் கேரண்டர் உள்ள தூக்கி போட்டு மூக்குல ரத்தம் வர வரைக்கும் குத்துவோம். தப்பு பண்றது ஒருத்தன், தண்டனை இன்னொருத்தனுக்கா? லோன் வாங்கினதுனா ஆனா அடி வாங்குறது அவனா? ஹலோ. ஹலோ. என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு? தெரியலையா? வண்டி ஓட்ட கத்து கொடுக்குறேன். என்ன இந்த பக்கம்? வாங்கினது அவன் தானே? அங்க சாம்பலை தவிர ஒண்ணும் இல்ல. சரிதான், எரிஞ்சிடுச்சுன்னா அதானே இருக்கும். சரி, லோன் எப்ப கட்ட போறேன்? நானா? ஆமா. சைன் போட்டதுக்கு ஃபைனா? ஆமா ஆமா. கட்டலன்னா என்ன பண்ணுவ? கட்ட வெப்ப. எப்படி? நாளைக்கு நீ வேலை பாக்குற சத்தியம் டைரி ஃபார்முக்கு போவேன். பேசி நேரத்தை வீணாக்காத. போய் அந்த வேலையை பாரு. போ. நீ வா, நம்ம வேலையை பார்ப்போம். போ. எவ்வளவு கொழுப்பு உனக்கு. இரு, உனக்கு வச்சுக்கிறேன். வா, வலது கால வச்சு வாடாலே. யார் இவ? என் சின்ன வீடு. அப்போ வீட்டுல இருக்கிறது அது நம்ம ஆளு. பாக்யராஜ் படத்து பேர்லாம் சொல்லாத. அம்மா, உங்க பிரதரா? இல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் சார். என்னடா உன் புருஷனை பாரு, எவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஹாய் தங்கச்சி. இது வேற யாரும் இல்லடா, உன் சித்தி. அம்மோ, இவ எப்ப சித்தியானா? இப்பதான் முந்தா நேத்து பார்த்தோம், நேத்து பேசிக்கிட்டோம், இன்னைக்கு ஒன்னாயிட்டோம். நான் இந்த அநியாயத்தை ஒத்துக்கவே மாட்டேன். நீ இருடா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, என் பையன் கண்ணு.
கண்ணு எல்லா திருஷ்டியும் போய் 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். என்ன நடக்குது இந்த வீட்டுல? இந்த அநியாயத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீடா ஒத்துக்கிறது உள்ள நீயே நாளுக்கு ஒரு பொண்ணு கூட சுத்தும் போது பெத்த அப்பேண்டா. நான் சுத்தத்துல என்ன தப்பு? நான் எந்த பொண்ணோட பா சுத்தினேன்? இக்கட சூடு. இத பார்த்துதான் இவ்வளவு கூட்டிட்டு வந்தியா? என்ன புள்ளையே 420 இருக்கும் போது பெத்தவ 840 இருக்கணும்ல? ஐயோ, இது ரவியோட லவர் பா. அப்ப எதுக்குடா உன் கூட சுத்துறா? அது ஒரு டிராமா. மறுபடியும் ட்விஸ்டா? இல்லம்மா, நிஜம். என்ன நடந்துச்சுன்னா, அவனை பார்க்க பரிதாபமா இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போறோம். லவ்னா பொறாம இருக்கணும். I like it. நான் அப்பவே சொன்னல என் புள்ள என்ன மாதிரின்னு. நீங்க தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டீங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. தேவையில்லாம காசு கொடுத்து ஜூனியர் ஆர்டிஸ்ட கூட்டு வந்துட்டேன். இவ ஜூனியர் ஆர்டிஸ்டா? ஹீரோயினி நடிக்கணும் தான் வந்தேன். ஆனா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். இங்க ஹீரோயினா நடிக்க வந்தியா? கிளம்பு கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ். நீ கிளம்பு. டாடி, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? இத யார் அனுப்புறாங்க? என்ன ஃபாலோ பண்றதுக்காகவே சிபிஐ வச்சிருக்கியா? சொல்லு டாடி. அதான் சொன்னேப்பா, சொல்ல மாட்டேன்னு. என்கிட்டே போட்டு வாங்கினாராம் போட்டு. என்ன எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனா இருக்கு? சில பிரச்சனைகள் சொன்னாலும் தீராதுங்க. அப்ப தீராத பிரச்சனைனா சொல்லாத. அப்படி சொல்லாம இருந்தா மனசுல இருக்கிற பாரம் எப்படிங்க குறையும்? அப்படின்னா சொல்லு. அவனுக்கு அந்த பொண்ணு பொருத்தமா இருக்காங்க. ஏ, உனக்கு கூட தான் கரெக்டா இருக்கும். நான் அப்படி சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னங்க புரிஞ்சிருச்சு? நீ அந்த பொண்ணை லவ் பண்ற. ஆனா அவன் பின்னாடில சுத்துறா. அவனுக்கு அவ சரியான பொருத்தம் இல்ல. ஏன்னா அவன் என்னோட ஆளு. நம்மளோட போட்டோ எடுக்கிறான்டா. என்ன? நான் இங்க இருக்க, நீ அங்கங்க பார்த்து பேசிட்டு இருக்க. என் நிலைமை இப்ப அப்படி இருக்கு, புரிஞ்சுக்கோ. நீ இப்படி பண்ணா அவன் என்கிட்ட இப்படி லவ் சொல்லுவான். அவன் சொல்றானோ இல்லையோ, நான் மாட்டாம இருக்கணும். ஏய், அவனை ஒரு கை பாக்குறியா? கை இல்லங்க, அவனை ஒரு வழி ஆக்கணும். அப்ப நீ லோன் கட்டாத. உண்மையா சொல்றீங்க? சாவடிச்சுவேன். அப்படின்னு அவன் முன்னாடி டிராமா பண்ணு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய் சக்தி, இங்க வாடா. எவ்வளவு நேரமா எங்க இருந்த? அவ அங்க இருக்கல, அதான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். சரி வா. நாங்க வரலடா, வந்து அசிமா திட்டுவா. நான் இருக்கல, வாடா. ஏடா கவுத்து விடுறா. வாடா, எருமை. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? நீ எம்ப்ளாயும் இல்ல, இவன் உன்கிட்ட வேலையும் பாக்கலன்னு 4 எருமையை வச்சுக்கிட்டு பெரிய டைரி ஃபார்ம் மாதிரி பிளான் போடுறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். தப்பு பண்ணவனை விட தப்புக்கு தொட போனவனுக்கு தான் பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா? ஜெயில எத்தனை நாளைக்கு இருக்கணும் தெரியுமா? அதை விட அபராதம் எவ்வளவுன்னு தெரியுமா? இங்க பாருங்க மேடம், தெரியுமா தெரியுமான்னு கேப் கொடுக்காதீங்க மேடம். எதை சொல்ல வரீங்களோ அதை மொத்தமா சொல்லுங்க மேடம். இப்பவே எனக்கு தலையை சுத்துது மேடம். எங்க அப்பா கூட என்ன கொடுமைப்படுத்துறது கிடையாது. போது நிறுத்த. 5 வருஷம் ஜெயில 1 லட்சம் ரூபாய் அபராதம் தெரிஞ்சுக்க. ஏய், என்ன ஓவரா பேசுற? கொடுத்தது நீ, வாங்கினது அவன். எங்க கிட்டே கோல் போடுறியா? ஜெயில உட்காந்து கம்பி எண்ணும் தலையெழுத்துல இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் மேடம், என் பேச்சை கேளுங்க. தயவு செஞ்சு எனக்காக உங்களை தொல்லை பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. 24 hours டைம் தரேன். இல்லன்னா என்ன ஆகும் தெரியும்ல? தெரியும். ஏய், அந்த ராஜேஜ் மட்டும் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னா அப்ப நான் ஆச்சிட்டு குடி செத்துருவேன். என்னடா விளையாட நினைச்சிட்டீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துறா. என்னடா அதெல்லாம்? நம்மள எனக்கு தெரியும்டா, நீங்க ஈஸியா எடுத்துப்பீங்கன்னு. இத பாருங்க. டேய், நான் பாத்துக்கிறேன்டா. 2 வாரத்துல நான் பணத்தை ரெடி பண்றேன். டேய், நீ போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துற. நான் எதுக்குடா அவளை சமாதானப்படுத்தணும்? அப்ப நீ சமாதானப்படுத்த மாட்டியா? நான் குடிக்கிறேன்டா. நான் குடி செத்து போறேன்டா. குடிச்சு சரி, சமாதானப்படுத்துறியா? நான் பேசுறேன். தேங்க்யூடா. என்னமா பிளான் பண்றா? கெட்டிக்காரன் தான். அம்மா கேஸ் சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா கேட்க தெரியுது இல்ல? நீ உள்ள வச்சுட்டு பில்ல கொண்டு வா. ஓகே சார். உள்ள வச்சிட்டியா? இந்தாங்க சார் பில்லு. என்ன 360 ரூபா போட்டிருக்கு? போன மாசம் 260 ரூபா தானே கொடுத்தேன். ஒரு மாசத்துல 100 ரூபாய் ஏத்திட்டீங்களா? கவர்மெண்ட்ல ஏத்திட்டாங்க சார். அவங்க ஏத்தனா நீ சிலிண்டர் ஆட்டிக்கிட்டே கொண்டு வந்துருக்கியா? என் வேலை அதுதானே. நீங்க காசு கொடுங்க, நான் போயிட்டே இருக்கிறேன். நான் பழைய பில்லு தான் கொடுப்பேன். நான் சிலிண்டர் எடுத்துட்டு போயிட்டே பொண்ணே இருப்பேன். என்ன, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவராவே பேசிட்டு போற. அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது நீ இல்லடா, நானு. உங்க இஷ்டத்துக்கு ரேட்டை ஏத்திக்கிட்டே போனா பில்ல எவன்டா கட்டுறது? உங்க அப்பா கட்டுவானா இல்ல உங்க தாத்தா கட்டுவானா? அடிக்க கூடாதுடா, வெட்டணும்டா. அரிசி பருப்பு விலையெல்லாம் ஜாஸ்தியாகி மக்கள் ஒரு வேளை தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேஸ் விலையை ஏத்தனா அந்த ஒரு வேலையை பட்டினியா இருக்க சொல்றியா? கவர்மெண்ட்ல வேலையாத்தினா என்ன ஏன் அடிக்கிறீங்க? அவங்களுக்கு கேளுங்க சார். அவங்களுக்கு அறிவு வரணும் தான் உடனே அடிக்கிறேன். என்ன அடிச்சா அவங்களுக்கு எப்படி அறிவு வரும்? ஒன்னு அடிச்சா உங்க ஓனர் கிட்ட போய் நீ சொல்லுவ, உங்க ஓனர் சிஎம் கிட்ட போய் சொல்லுவாரு. அப்பவாது இந்த நாட்டுல மாற்றம் வருதான்னு பாப்போம். ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. நான் இருக்கிறது சங்கராபுரம், வந்தது நாகலாபுரம், போறது விழுப்புரம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பழைய பில்ல கொடுங்க சார், நான் போறேன். மீதி காசை நீ போட்டுக்குவியா? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு சார்? அப்படி வா வழிக்கு. இந்த காசு என்னோட மாடு கழுத்து நீ குடிக்கிற மாதிரி குடிக்கிறா. சூப்பரா ஊதி குடி. ஹேய், வா
வண்டி ஓட்ட கத்துக்கூட. நானா? ஏன் முடியாதா? என்னால முடியாது, அதுக்கு வேற ஆள பாரு. ஆ? ஐயோ. ஏய் வர போறியா இல்லையா? வரேன். வா. வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. அது அமுக்கு அமுக்கு. நீ ஸ்டார்ட் பண்ணு. இதுதான் ஆக்சிலேட்டர். ஸ்லோவா ரேஸ் பண்ணு. எனக்கு தெரியாது, நீ பண்ணி காட்டு. என்ன கொடுமடா இது. ஏய் ஜாஸ்தி பேசுற. ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குல்லடா. பை. எப்ப பார்த்தாலும் அவங்க 2 பேரை பத்தி தானே பேச்சு உனக்கு. உன் மனசுல இருக்கிறத சிந்து கிட்ட போய் சொல்ற. இருக்குடா. அப்ப நான் ரூட்டு போடுவேன். ஏய் வண்டி ஓட்ட கத்துக்கூடனா எங்கடா போற? டேய் ஓடி. டேய் என்னடா பாதியில விட்டுட்டு போற? இந்த ஜென்மத்துல அவளுக்கு ஓட்ட வராதடா. டேய், நீ திருந்தவே மாட்டடா. என்னடா போஸ் குடுக்குற? சென்னிப்பழோ முன்னே வந்து டார்லின் மோன்றோ பின்னே வந்து என்னை கண்டு காக்கா புடிச்சு ட்ரீம் கலந்தா பிக்ஸாய் போச்சு. Oh yeah. ராஜேஷ் ராகேஷ் லோஹித் ரோஹித் சைட் அடிச்சாங்க. எந்த நடிகை கண்டு கண்டு ரசிச்சு நின்னாங்க. Can't you understand me, crazy girl? Just move away, don't mess my world. Can't you make me, don't follow me? Can't you see me? I'm backed off you. Go away, come on, leave me fool. Eat you up, are you a girl? When I'm going, I want your girl. Book your story somewhere else. I'm not a heart that easily mess go. அட என நம்பிட்டா உலகம் சுத்துது பாரிடா. இந்த ஓவர் வந்தா உடம்புக்கு தேவையா? பைக் சொல்லி கொடுக்க உன்னை கேக்குறா. அவளை பார்த்து நீ ஓடி போறியே, அதுல உள்ள கிக்கு உனக்கு தெரியுமா? இதை விட வேற சான்ஸ் கிடைக்குமா? வாடா 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 ஒரு ட்ரெயில் பாருடா, அதுல உள்ள மஜாவ கத்துக்கோடா. போங்கடா. நல்ல பொண்ணு தான் பாருண்டோய், நிஜமாவே பாரிடா. அந்த பொண்ணு மட்டும் வேணாண்டோய். எதுக்குடா வேணான்ற? கொழு கொழுன்னு வந்து நின்னை பாரிடா. எனக்குறை தான் கண்டா இங்கே சொல்லுடா. என்னடா டிஸ்கஷன்? வர போறியா இல்லையா? பாத்தியாடா எவ்வளவு திமிரா கூப்பிடுறானே. இதெல்லாம் கண்டுக்காதடா. பொண்ணுங்களுக்கு பிடிச்சா அப்படிதான் கூப்பிடுவாளுங்க. காபி டேயில் ரெஸ்டாரண்டில் வந்துதான் நீயும் நானும் பேசித்தானே தீக்கலாம். ஏய் காபி டேயில் ரெஸ்டாரண்டில் வந்துதான் நீயும் நானும் பேசித்தானே தீக்கலாம். ஹிட்ச்காக் படத்தின் ஹீரோயின் இவ, டிராகுலாவா ரத்தத்தை உருகிறா. விறுவிறுன்னு கோபம் வந்தா தப்பிடா. எதுக்கு நான் உன்னை எனக்கு பிடிக்கும் தானடா. உன் கதையெல்லாம் காதுல பூ வச்சிருக்கிறவங்கிட்ட சொல்லு. பார்த்தா நான் தான் சொல்றேன்ல. பாப்பாவை எங்க வைக்காத, பெண் பாவம் உன்னை விடாது. கொண்டு போட்டுடுவோம் ஓடுங்க. சாரி பாய், நீ யாரோ? திரும்பி வந்துட்டேன். அவ பொண்ணு இல்லடா சாமி, பட்டங்கா பிடாரி. சரி அவனை விடு, நான் என்ன வரேன். ஓகேவா? ஏய் தர டிக்கெட்டு ஜான் சைஸ் இருக்கு, கொட்டன்னு வச்சுக்கோ, நேரா உள்ள போயிடுவேன். டேய் அவன் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டான், நீயே போ. என்ன செய்யணும்னு சொல்லு. கூல் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கிக்கோடா, சோபரண்டு வச்சு ஒன்று கோயிடா. காசு மட்டும் தந்துடுற, வாங்கிக்கோ. இஷ்டம் போல வாங்கி வாங்கி குடிச்சுக்கோ. யாரு இவரு என்ன விட்டு போறாரு? அழகான பொண்ணை பார்த்து ஓடி ஓடி போறாரு. நான் என்ன பாத்துக்கிறேனே. பாய் ஃப்ரெண்டுன்னா என்னடோய், உட்கார்ந்து சொல்லேண்டோய், எனக்கும் பொண்ணுக்கும் தூரண்டோய். உங்களுக்கு பாய், இவளுக்கு குட் பாய். என்னண்ணா வண்டியை நிறுத்திட்டீங்க? ஸ்பீடு பிரேக் முன்னாடி வந்துருச்சுடா.